வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலசுப்ரமணியன். இன்று வாழ்வில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான நல்ல விஷயங்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். முதல் விஷயமாக, நாம் வாழ்வில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மன நிம்மதியோடும் வாழ்வதற்கு கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்ப்போமானால் நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு வாழ்வை வாழ முடியும். யாருக்காக நீங்கள் கோபப்பட்டாலும், எதற்காக நீங்கள் கோபப்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் கோபப்பட்டாலும், கோபப்படும் போது பாதிக்கப்படுவது எதிரில் இருப்பவர்கள் அல்ல, முழுக்க நீங்கள் மட்டும் அல்ல, உங்களை நம்பியிருப்பவர்களும் தான் என்பதை புரிந்து கொண்டு கோபப்படுவதை வேண்டாமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். நாம் கோபப்படும் பொழுது நம் மனநிலை சிந்தனை விட்டு அகன்றுவிடும். கோபமாக இருப்பவர்களுக்கு தான் என்ன செய்கிறோம் என்பதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மூளை செயலிழந்து விடுவதால் அவர் என்ன செய்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முற்றிலுமாக மறந்து விடுகிறார். அதனால் அவரும் பாதிக்கப்படுகிறார், அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் கோபப்படுவதை செய்யலாமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். கோபம் இல்லாத மனிதர்களை நீங்கள் சந்தித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையும் கோபப்படாத நபர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்களானால் நிச்சயமாக நாம் கோபப்படலாமா வேண்டாமா என்பதை பற்றி ஒரு நல்ல முடிவை எடுப்பீர்கள். கோபப்படாத நபர்கள் வாழ்வில் எந்த விதமான சங்கடகரமான ஒரு சூழ்நிலை அவர் வாழ்வில் நடப்பதே கிடையாது. நிம்மதியான ஒரு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளுவர் கூட இனிய உளவாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய்ந்து கவர்ந்துட்டுன்னு சொல்லியிருக்கார். அதாவது இனிய சொற்கள் நிறைய நம்ம உரையாடுவதற்கு இருக்கும் பொழுது கடுஞ்சொற்களை நாம் ஏன் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்போ நல்ல ஒரு இனிமையான சொற்களை மட்டுமே நாம் வாழ்வில் பேசுவதற்கு பயன்படுத்தும் பொழுது நமக்கும் நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையையும் வாழ்க்கையும் ஏற்படுத்தி தர நம்மால் முடியும். அதனால் கோபப்படுவதை, கடுஞ்சொற்கள் பயன்படுத்துவதை நம் வாழ்வில் இருந்து அகற்றும் பொழுது நமது வாழ்க்கையானது ஒரு நல்ல ஒரு செல்வச் செழிப்பான, மன நிம்மதியான, இன்பமயமான, மகிழ்ச்சிகரமான, அதே நேரத்தில் நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய, அவர்கள் வாழ்விலும் ஒரு இன்பமயமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். நண்பர்களே, நமது வாழ்வில் கோபத்தையும் கடும் சொற்கள் பயன்படுத்தியும் தவிர்த்து நல்லதொரு வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ தொகுப்பை நமக்கு ஸ்பான்சர் செய்வது பார்த்திங்கன்னா பைமோட் அப்படின்ற அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷன் ஆன்லைன் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் இதில் ஷாப்பிங் செய்யலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்புகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.